ஆண்டுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கையை, மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சில வசனங்களை சில நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தை நாம் என்ன தியானித்தோம்? முதல் வார்த்தை சொல்லுங்க. முதல் வார்த்தை நாம் எதை தியானித்தோம்? மன்னிப்பு என்கிற அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவது வார்த்தையும் மூன்றாவது வார்த்தையும் நேரம் இருக்கிறதுக்குள்ளாக நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே மனம் திரும்பினதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய். அதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். இதற்கான ரீசன் என்ன? ஏன் அவனுக்கு மட்டும் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தது? நம்மளைப் போல அவன் உபவாசிக்கவில்லை, நம்மளைப் போல ஊழியம் செய்யவில்லை, நம்மளைப் போல அவன் தேசத்துக்காக ஜெபிக்கவில்லை, ஆலயத்துக்கு போகல, ஜெபம் பண்ணல. ஆனால் இவனுக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, அந்த நிமிஷத்தில் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. அதுதான் மனம் திரும்புதல். இவனுக்கு தேவன் இதை கொடுக்கிறதுக்கான என்ன ரீசன்? எதற்காக இந்த கல்லனுக்கு? இவனே ஒரு திருடன். ஆனால் இவனுக்கு அந்த நேரத்தில் இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கான ரீசன் என்ன? நமக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நான் படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. என்ன ஆண்டவரே, எல்லா பாலாம் செஞ்சுட்டு திடீர்னு வந்து இப்படி கேட்டோன்னா கொடுத்துட்டீங்களே. நாங்கள் இதை வாழ்றதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். எப்படியாவது என்ன பண்ணோம், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து விட வேண்டும், தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து விட்டீரே, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல உனக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்து விட்டதே அப்படின்னு நாம் நினைக்க தோன்றுகிறது. ஆனா அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல. இவனுடைய மனநிலையில முழுவதுமாக மாற்றப்பட்டிருந்தான். இவன் தேவனை குறித்து பேச ஆரம்பித்தான். இவன் தேவனை தெரியாதவன் அல்ல, இவன் ஏற்கனவே கடவுளை அறிந்தவன். அதனால்தான் சொல்றான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று அந்த சிலுவையில் இவன் சொல்லவில்லை. இவன் திருடின பின்பு சிறைச்சாலையில இருக்கும்போது அவன் அங்கே இயேசு கிறிஸ்துவை, கடவுளை குறித்தான பயம் அவனுக்குள்ளே வந்தது. இதுதான் பேக்ரவுண்ட், இதுதான் பின்னணியம். ஏதோ சிலுவையில் வந்த உடனே இவரை பார்த்த உடனே அப்படி பேசல அப்படின்னா கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் பார்த்த உடனே இவன் பேசுறான் அப்படின்னு. இல்ல, அவன் சிலுவையில் அறையிறதுக்கு முன்பாகவே மனம் திரும்பின ஒரு திருடனாக இருந்தான், மனம் திரும்பினவனாக இருந்தான். இனிமே நம்முடைய வாழ்க்கையில திருடக்கூடாது, கள்ளத்தனம் பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது என்கிற நல்ல எண்ணம் படைத்தவனாக இருந்தான். ஆனால் அது தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவில அவன் தன்னை தேவனுக்கு நிரூபித்தான். மனிதர்கள் பார்வையிலே இவன் திருடன், ஆனா தேவனுடைய பார்வையிலே இவன் மனம் திரும்பிய கள்ளன். முன்னாடி கள்ளன், ஆனா இப்ப மனம் திரும்பின ஒரு விசுவாசியாக இவன் முற்றிலுமாக மாற்றப்பட்டான். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புதல் என்பது முற்றிலுமான திருப்புதல் என அர்த்தமாகும். முற்றிலுமாக திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு என்ன டெபினேஷன், என்ன விளக்கனா, முற்றிலுமாக நீங்கள் அந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும். முற்றிலுமாக அந்த பாவத்தை விட்டு டோட்டலாக மாற வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். இவன் இன்னொரு திருடனை பார்த்து சொல்லுகிறான், நாம் இந்த தண்டனைக்கு உரியவர்கள், ஆனால் நாம் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நியாயமானபடி நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அப்படி இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் ஏற்கனவே தேவனை அறிந்தவன், ஏற்கனவே தேவனை குறித்து விசுவாசம் உள்ளவன், ஏற்கனவே கடவுள் பக்தியில வளர்க்கப்பட்டவன். அவன் ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்கும் போதே யாரோ ஒருவர் அவனுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு விவரமாக சொல்ல முடியாது, இவ்வளவு விவரமா சொல்ல முடியாது. ஆண்டவரும் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும். ஏனால் அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமாய் ஜீவனுமாய், என்னை இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது, பிதாவின் இடத்துல வர முடியாது. அப்படி சொன்னவர் இவ்வளவு ஈஸியா அந்த பரலோகத்தை கொடுத்துருவார? இல்லை, அவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்துதான் அவனுக்கு அந்த வார்த்தையை சொன்னார். அவன் தான் முற்றிலுமாக மனம் திரும்பி இருந்தான். தீமையிலிருந்து விலகி கிறிஸ்துவிடம் திரும்பு. இதன் மூலமாக பிதாவினிடத்தில் திருப்பப்படுவது.
எப்படி பிதாவினிடத்தில் நாம் திருப்பப்படுகிறோம்? யோவான் 14:1-6 சொல்லு, உங்கள் இருதயம் கலங்காது. நானே வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும். நல்ல கிறிஸ்து யாரு பக்கமாக மனுஷனை திருப்புகிறார்? பிதாவின் பக்கமாக. கிறிஸ்து வந்து ஜனங்களை பிதாவின் பக்கம் திருப்புகிறார். என்னை அதற்காகத்தான் அனுப்பினார். என் மூலமாக நீங்கள் பிதாவை காண முடியும் என்று சொல்லுகிறார். அதனால் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினிடம் திரும்பி பிதாவை பார்ப்பது, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை தரிசிப்பது, கிறிஸ்துவின் மூலமாக பரலோகத்துக்குள் போவது, கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பு, கிறிஸ்துவின் மூலமாகத்தான் மனுஷனுக்கு விடுதலை. கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏமாற்றப்பட்டு விட்டு போய்விடக்கூடாது. கிறிஸ்து தான் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் விடுதலை இல்லை, அவர் இல்லாமல் பிதாவை யெகோவாகிய தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் யெகோவா தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாக தான் நீங்கள் போக வேண்டும். அதைத்தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அடுத்து சொல்றார், என்னிடத்தில் எப்படி இருங்க? என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்க தேவனிடத்தில் மட்டும் விசுவாசமா இருங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் அங்க அவர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் பிதாவினிடத்தில் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறீர்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் விசுவாசமாக இருக்க வேண்டும். இவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஆள் கிடையாது. அவர் சொல்ற, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த சத்தியம் சிலருக்கு குழப்பமாக இருக்கும். அதற்கு இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல், நன்றாக கவனிங்கள், இயேசுவாகிய தேவனே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன பண்ண முடியாது? வர முடியும். இதுதான் சரியான புரிதல், இதுதான் சரியான மனம் திரும்புதல். சரியாக நாம் மனம் திரும்பி இருந்தோமானால் கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தை விட்டு கிறிஸ்துவாக வாழ ஒருவன் எடுக்கும் தீர்மானம், சாத்தானின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக வாழ முடிவு செய்வதுதான் மனம் திரும்புதல். இன்னொரு முறை சொல்லுகிறேன், சாத்தானின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக வாழ முடிவு செய்வது. முடிவு அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ போகிறேன், இனி பாவம் என்ன என்ன பண்ண முடியாது? ஆளுகை சொல்லுங்க, ஆளுகை செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 8:22 வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். உன் இருதயத்தின் எண்ணங்கள், உன் இருதயத்தின் நினைவுகள் நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. மனம் திரும்புதல் என்பது என்ன? சும்மா இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கா? அதை விட்டுட்டு இதை பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு இல்ல, முற்றிலுமான மாற்றம் எனக்குள்ளே வர வேண்டும். அப்போஸ்தலர் 26:18 என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:17 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். மனம் திரும்புதல் என்ன? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க பாதி, அங்க பாதி, இந்த பிசினஸே இருக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் சொல்லுங்க, கர்த்தரை வணங்கு, பின்பற்று. பாகால் தெய்வமானால் அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் இன்னும் சடங்காச்சாரங்கள், சாங்கியங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறது. இது தேவனுக்கு அருவருப்பானது. ஆனால் தான் சொல்லப்பட்டு, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். முற்றிலுமான மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்கிறோம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்து நல்லவர், இயேசு நல்லவர். அது 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 நம்புறது நம்பிக்கை அல்ல. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவா மனம் திரும்புதல்? கிறிஸ்து நல்லவர் என்று மட்டும் நம்புவதல்ல, அவரை போல வாழ தீர்மானிப்பது. ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் சொர்க்கம் சொர்க்கம் பரலோகம் என்று சொல்லி எல்லாரும் ஏமாத்துகிறீர்கள். நீங்க அந்த வார்த்தையை வச்சு ஜனங்களை என்ன பண்ணுங்க, பயமுறுத்தி கிறிஸ்து பக்கம் திருப்புகிறீர்கள். நீங்க மோட்சம் சொர்க்கம் பரலோகம் நரகம் என்று இருக்கிறது, இதெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்தி தானே இப்படி எல்லாம் நீங்கள் ஊழியங்களை செய்கிறீர்கள். பயமுறுத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஞானம் இல்லாத மனுஷனே, நீ செத்த பின்புதான் தெரியும் உனக்கு நரகம் ஒன்று பரலோகம் ஒன்று இன்று இருக்கான்னு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சரி நீங்க நரகத்தை நம்பல பரலோகத்தையும் நம்பல, சரி அப்படி நம்பி செத்தாதான் என்ன, உங்களுக்கு என்ன முடி போயிருது? நரகம் ஒன்று இருக்கு பரலோகம் ஒன்று இருக்குன்னு நம்பிட்டு அப்படி செத்து போனாதான் என்ன நடக்க போகுது? அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க போயிருவீங்கல்ல. சொல்றது புரியுதா? நீங்க இல்ல இல்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஏதாவது உங்களுக்கு கொடுக்க போறாங்களா? சரி அப்படி இருக்குன்றதா நீங்க நம்புங்களேன். நீங்க நம்பிட்டு செத்துருங்க. அப்படி செத்துட்டா கூட அப்படியாவது உங்களுக்கு அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே. இல்ல நான் அதை பார்க்கல, அதனால எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. காற்று கூட தான் நம்ம பார்க்கல, உணரதான் முடியுது. இந்த சிக்னல், இந்த போன்ல இருந்து போற இந்த கனெக்ஷன் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல, ஆனா நம்புறோமே. மனிதர்கள் இன்றைக்கு இதை ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் சொல்லிதான், நீங்க நரகம் பரலோகம் என்று சொல்லாமல் சுவிசேஷம் சொல்லி பாருங்க, பாவத்தை குறித்து சொல்லாம சொல்ல வேண்டியதா நற்செய்தியா தானே, அதை மறைச்சிட்டு எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்? சுவிசேஷத்தினுடைய முக்கிய முதல் என்னதுன்னா மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். யாருக்கும் இதை போய் சொல்றதுக்கு யாரும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் விருப்பம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியோடு சேர்த்து சொல்ல வேண்டியதான் மனம் திரும்புதல். அதனால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் முற்றிலுமாக மனமாற்றம் அடைந்திருக்கிறேனா என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏசாயா 19:22 வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே போல ஏசாயா 30:15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 19:22. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். நல்ல கவனி, கிறிஸ்து நல்லவர் என்று மட்டும் நம்புவதல்ல, அவரை போல வாழ தீர்மானிக்கிறவர்கள் தான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். முற்றிலுமான மாற்றத்தை இன்னைக்கு அடைகிறதுக்கு மக்கள் ஆயத்தமாக இல்லை. அதனாலதான் சபையில பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்கள் குறையுது. என்ன ரீசன்னா, நம்ம சொல்ற சத்தியம் அவங்களுக்கு பிடிக்கல. ஜனங்களுக்கு இது பிடிக்கல, இது சொல்றதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க வேற ஏதாவது சொல்லி பாருங்க, கண்டிப்பாக கூட்டம் என்ன பண்ண வேண்டும்? நிரம்பி வரும், நிரம்பி வரும். ஆனால் தேவன் நம்ம அதை விரும்பல. அப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு தேவையில்லை. தேவன் சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள், சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லு. நிக்கிறது நிக்கட்டும், நிக்காது போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார் அதை நாம் சொல்லுவதற்கு தான் தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய மனுஷனுடைய இருதய விருப்பத்துக்கு ஏற்றார்கள் பிரசங்கிக்கிறதுக்காக அல்ல. முற்றிலுமான மனம் திரும்புதல் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் குணமாக்கப்படுவோம், குணமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து அந்த கள்ளர்கள் மத்தியில் பேசி உரையாடும் போது அவர்கள் சொல்றார்கள், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்து தேவன் அவனை அருமையாக அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்ப நமக்கு ஒன்று புரிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு இருக்கிறது. அவன் சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவனுடைய வார்த்தை தான்
அவனுடைய வார்த்தையின் மூலமாக அவனுக்கு தெரிகிறது, இவன் ஏற்கனவே கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இவரோ தகாத ஒன்றும் செய்யவில்லையே, நமக்காகத்தான் இவர் அடிக்கப்படுகிறார் என்ற புரிதல், அந்த சத்தியம் அவனுக்குள்ளே இருந்தது. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னா, 2வது வார்த்தை சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய்ன்னு சொன்னதுக்கு நோக்கம் அவன் மனம் திரும்பி இருந்தான். நம்மிடத்தில் அதை தான் கேட்கிறார். நீங்கள் முற்றிலுமான ஒரு மாற்றத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். வசனம் சொல்லுது, மத்தேயு 3:2 சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சொல்லுங்க எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று கூறுகிறார். மனம் திரும்புதல் என்பது பெரும்பாலும் உணர்வுகளை பற்றியது என்று நினைக்கிறார்கள். உணர்வுகளை பற்றியது என்னன்னா, ஒருத்தன் பாவம் செய்யறான், பாவம் செஞ்ச உடனே ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சர்ச்சுக்குள்ள வந்து வாழ்றது, அதுதான் மனம் திரும்புதல் என்று நாம் நினைக்கிறோம். தங்களுடைய பாவத்திற்காக வருந்துவது என்று சிலர் நினைக்கிறார்கள். உங்கள் பாவத்துக்காக வருந்தி அதை செய்யாம இருப்பது நல்லது, அற்புதமானது. ஆனா அதை விட மேலான ஒன்று இருக்கிறது மனம் திரும்புதல்ல. மனம் திரும்புதல் என்று உணர்வுகள் சம்பந்தமானது அல்ல. அதுக்காக வருந்துவது மட்டுமல்ல, அது ஒரு செயல்முறைப்படுத்துகிற வார்த்தை. அதை செயல்ல காட்டணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர்றான், ஞானஸ்நானம் எடுக்கிறான், திருவிந்து எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வெளியில போய் அந்த செயல்ல காட்டணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். வெளியில போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஞாபகம் வருது, எனக்கு அந்த நினைவு வருது, எனக்கு அதுவே செய்யணும்னு தோணுது, அது நல்ல மனமாற்றமா? அது அந்த மனமாற்றம் அல்ல. செய்யும் தோணுச்சு, செஞ்சிட்டேயா. திரும்ப அடுத்த மாசம் திருவிருந்துக்கு வராரு, சுத்திகரிப்பு இருக்கா? சுத்திகரிப்பு கூட்டம் உங்க சர்ச்சில் நடத்துறீங்களா? சுத்திகரிப்புலாம் கிடையாது. நீ என்னைக்கு தண்ணிக்குள்ள எழுந்து முங்கினியோ அன்னைக்கே சுத்திகரிப்பு முடிஞ்சு போச்சு. எப்பயும் நீ சுத்தமா தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னா, செயலிலே காட்டுவது. நம்முடைய செயல்ல, நம்முடைய நடவடிக்கையில தெரியணும். நான் பாவத்தை செய்ய மாட்டேன், பாவம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்ல என்ன பண்றது? ஒரு மனுஷன் வந்து குடிக்கிறான், அவன் திரும்பிட்டான், ரட்சிக்கப்பட்டான். அவன் குடியை மட்டும் விட்டா போதுமா? அடுத்து செயல்பாடுகள்ல மாற்றம் வர வேணாமா? இன்னும் எரிச்சலும், இன்னும் கோபமும், இன்னும் சாபத்தையும் போட்டுட்டு இன்னும் தேவையில்லாத பேசிட்டு இருந்தா அது என்ன மனமாற்றம்? மனதை மாற்றிக்கொள்ள சொன்னார். எதை மாத்தணும் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க பிள்ளைங்க, எதை மாத்தணும்? மனசை மாத்தணும். மதம் மாத்துறதல்ல. மதம் செயல்பாட்டிலே மாற்றம் இருக்கிறதா? மனம் திரும்புதல் என்பது இதயத்தில் ஒரு துக்கத்தை அல்ல, இதயத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்காக வருத்தப்படுறது அல்ல, இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் என்கிறதான முடிவுக்கு வருவது. ஐயோ இன்னைக்கு இப்படி செஞ்சுட்டேனே ஐயா, ஆண்டவரே ஏசப்பா மன்னிச்சிருங்க ஐயா, இன்னைக்கு இந்த சீரியலை பார்த்து விட்டேன், இந்த சினிமா படத்தை பார்த்து விட்டேன், மன்னி. அதுவல்ல, அதுவே நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்றதுதான் செயல்முறை. அல்லேலூயா சொல்லுமா? ஆமா. சும்மா அப்பப்போ வருந்தி 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 கேட்கறது அல்ல, அது மனமாற்றமா? அது வருந்துறது மனம் திரும்புதலா? பாவத்தை செஞ்சுட்டு வருந்துறதா மனம் திரும்புதல்? இல்லை. இதயத்தின் ஒரு துக்கத்தை அல்ல, திசை மாற்றத்தை பற்றி பேசுகிறது. முற்றிலுமாக மாறு. நீ ஒரு ராங் ரூட்ல போற, அந்த ரூட்ல போனா பள்ளத்துல விழுந்துருவ. டோட்டலா என்ன பண்ணுவ? ட்ராக்க மாத்து. இனிமே அந்த பக்கம் கூட தலையெடுத்து வச்சு படுக்காத. அதுதான் உண்மையான மனமாற்றம். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது ஆண்டவர்கிட்ட வருவதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய ஒன்றா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட கேள்வி. மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்தில் வருவதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டியதா? ஆமா இல்லையா? கேள்வி புரியலன்னா கேட்கலாம். கேள்வி புரியுதா நான் கேட்கறது? மனம் திரும்புதல் என்பது ஆண்டவர்கிட்ட வர்றதுக்காக மனம் திரும்பணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாவா இல்லையா? ஆமா. மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்தில் வருவதற்கு முன்பு நான் செய்ய வேண்டிய ஒன்றை அது சொல்லவில்லை. இப்ப இயேசு ஒருத்தன் பின்பற்றணும்னா நீ மனம் திரும்பி வா, அதை மட்டும் அது சொல்லல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்பது எதை விவரிக்கிறது என்றால்,
நான் சொன்னேன்ல, முற்றிலுமான சேஞ்ச். இப்போ ஒருத்தர் குடிக்கிறான், இயேசுவை பின்பற்றேன்னா அந்த ஒரு வாரம் நான் குடிக்காம இருக்கையா, இந்த ஈஸ்டர் வரையும் என்ன பண்ணக்கூடாது, நான் அந்த அந்த வாடையை என்ன பண்ணக்கூடாது எனக்கு, எது வரைக்கும்? அது மனம் திரும்புதலா? கடவுள்கிட்ட வர்றதுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கெட்ட வார்த்தை எதுவும் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? நான் அதை தான் சொல்ல வரேன். கடவுள் இடத்துல வர்றதுக்கு மட்டும் இன்னைக்கு நான் உபவாசம் ஜெபம் பண்ண போறேன், அதனால யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், மொபைல் நோண்ட மாட்டேன். அன்னைக்கு மட்டுமா? ஹலோ, அன்னைக்கு மட்டுமா? வாழ்நாளெல்லாம் கடைசி வரைக்கும் முற்றிலுமாக கடைசி மரணம் வரைக்கும் உன்னால இதை விட்டு இதை செய்யாம இருக்க முடியுமா? அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். சும்மா தேவனிடத்தில் வருவதற்கு, ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு, கிறிஸ்துமஸ் வருகிறதுக்கு, குட் ஃப்ரைடேக்கு வர்றதுக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு வந்து போறதுக்காக அப்படியே அன்னைக்கு மட்டும் மனம் திரும்பி வந்து பரிசுத்தமா அப்படியே வந்து பாட்டு பாடிட்டு போறதல்ல. எப்பொழுதும் எப்பொழுதும் திசை மாற்றத்தை குறிக்கிறது, முற்றிலுமான ஒரு சேஞ்ச். இன்னைக்கு உலகத்துல இதுதான் பிடிக்க மாட்டேது. சர்ச்சுக்கும் வாங்க, பாவத்தையும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணா நிறைய பேருக்கு சந்தோஷம், அல்லேலூயா அப்படிதான் நினைக்கிறாங்க. நாம் பாவத்தை, சுய வாழ்க்கையை விட்டு வெளியேறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நம்மளால பிரவேசிக்கவே முடியாது. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சுய 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 வாழ்க்கையை விட்டு தேவன் பக்கமா திரும்பி இருக்க வேண்டும். இதுதான் நற்செய்தியின் முதல் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவன் முதல் வரும்போது தான் சொல்றான், மனம் திரும்புங்கள். மத்தேயு 3:1-2 வரையும் வாசிக்கிறோம், அதை வாசிக்கலாமா? யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? மத்தேயு 3:1-2 வரை வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அந்நாட்களில் எதை முதல் பிரசங்கமாக அவர் எடுக்கிறார்? மனம் திரும்புங்கள். எப்படி? என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சமீபம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறது, சீக்கிரமா மனம் திரும்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். நான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு இதை புரிந்திருக்கீங்கன்னு தெரியல. பரலோகம், மோட்சம், சொர்க்கம், நரகம் என்று சொல்லுகிறோம். இதனுடைய விவரம் எப்போ தெரியுமா நமக்கு தெளிவாக நமக்கு புரிய வரும்? இப்ப கண்ணாடியில பாக்குற மாதிரி கேள்விப்படுகிறோம், பேசுகிறோம். ஆனால் அங்க போய் நம்ம வாழும் போது, அங்க போய் நாம அந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கும் போதுதான் இந்த இடத்தினுடைய மகிமை இவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று நாம் அன்றைக்கு தான் புரியும். இன்றைக்கு நம்மளுடைய முழு விவரத்தையும் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது. ஆனா முகமுகமாய் நம்ம உணரப் போகிறோம், பார்க்க போகிறோம். அதற்கு என்ன தேவை? முற்றிலுமான மாற்றம் தேவை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன? வெளியில சோக்கு, உள்ள சாக்கு. சொல்லுங்க, வெளியில சோக்கு, உள்ள சாக்கு. சாக்குக்குள்ள ஒரே நாத்தம். வெள்ளையடிக்கப்பட்ட கலர் அதுதான். போய் கல்லறை திருநாள் அன்னைக்கு கல்லறையை போய் நல்லா பெயிண்ட் பண்ணி எல்லாம் கலர்லாம் பண்ணி வச்சுட்டு வராங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வெள்ளையடிக்கப்பட்ட, வெளியில பார்த்தா பயங்கரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. ஐயோ பரிசுத்தவான், தேவ பிள்ளை, அவங்கள மாதிரி முடியாது. ஆனா உள்ள எப்படி இருக்கிறது? உள்ளுக்குள்ள மாற்றம் இருக்கிறது. சும்மா கர்த்தரை தேடுறதுக்கு மட்டும் திருவிருந்து இன்னைக்கு, அதனால பாவம் செய்யக்கூடாது, இன்னைக்கு திருவிருந்து பரிசுத்தமா போகணும் சர்ச்சுக்கு, அதுக்கு மட்டும் இல்லை. எப்பொழுதும், எந்நேரமும், நம்ம அன்றாட வாழ்வில, நம்ம இருக்கிற இடங்களிலே எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த நினைவு இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 3:8 வாசிங்க. மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்ன பண்ணுங்க? கனிகளை கொடுங்கள். நல்லா கவனிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. மனம் திரும்பிட்டீங்களா? உங்களை தான் கேட்குறேன். மனம் திரும்பியாச்சா? ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்பிட்டோமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு என்ன சொல்லுது?
பாருங்க அந்த வசனத்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிரு. ஆமா, இவங்க என்ன, இவங்களுக்கு என்ன தெரியுமா, மனம் திரும்ப விருப்பம் இல்லை. இவங்க என்ன தெரியுமா, நாங்க யார் வம்சம் தெரியுமா, நாங்க ஆபிரகாமுடைய வம்சம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். ஏய், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் தான், ஆனா நீ மனம் திரும்பிட்டியா? நீ மனம் திரும்பினியா? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அடுத்தது வாசிங்க 9. இப்பொழுது கோடாரியானது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம், நல்ல கவனிங்க, நல்ல கனி கொடாத மரம். இங்க சொல்லப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. நம்ம கனிலாம் தெரியும், ஆவிக்குரிய கனிகள்லாம் தெரியும். அந்த கனியை நம்மளால கொடுக்க முடியல. நம்மளால ஏன் கொடுக்க முடியல? அப்போ மனம் திரும்புதல்ல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அப்படி கொடுக்காவிட்டால் என்ன கடவுள், என்ன நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அருமையானவர்கள், இந்த உலகத்துல சீக்கிரமாய் கிறிஸ்து வரப்போகிறார். கிறிஸ்துனுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புத ஏற்ற கனியை கொடுங்கள். அவனுக்காக, இவங்களுக்காக, அந்த அக்காவுக்காக, இந்த அக்காவுக்காக உங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாதீங்கன்னு சொல்றாரு. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்ல கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு என்ன பண்ண, அக்கினியில போடப்படும். இந்த பரிசேயர் சதிசேயர் 2 குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா, இவங்கெல்லாம் நல்ல கனி கொடாத மரங்கள். எல்லாமே தெரியும், வசனம் தெரியும், பிரசங்கம் தெரியும், பாட்டு தெரியும், ஜெபம் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த இடுமன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குரூப் தான் இவங்க. எல்லாமே தெரியும். இப்போ பிரசங்கம் நான் பண்றேன்ல, அடுத்த வசனம் என்ன சொல்லுவார்னு கூட இந்த பரிசேயன் கண்டுபிடிச்சிருவான். இந்த சதிசேயனும் பரிசேயனும் இவ்வளவு எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒரு குரூப் தான் இவங்க. ஆனா இவங்க என்னன்னா, பரலோகத்தை நம்பாதவர்கள், தேவன் சொல்றதெல்லாம் கட்டளையெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க சொந்தமா அதுக்கு ஒரு வசனத்துக்கு அவங்களே விளக்கம் கொடுத்துக்குருவாங்க. இப்படி இருந்தா நீ வெட்டுண்டு அக்னியில் தான் போடப்படுவாய். அதை விட்டு மனம் திரும்பி வர வேண்டும். உண்மையான மனம் திரும்புவதுடன் நீதியின் கனிகளை சேர்த்து நம்மள காணப்பட வேண்டும். மத்தேயு 23:23 வாசிங்க. மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்துள்ள நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நல்ல எதெல்லாம் விட்டுட்டீங்க? எதெல்லாம் விட்டுட்டீங்க? நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். எதை செய்கிறீர்கள்? ஒற்ற தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாக, அதுலலாம் ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க. இதை கொடுத்துட்டா போயிடலாமா? அவர் சொல்றாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை என்ன பண்ண வேண்டும்? விடாதிருக்கும். நீங்க நீதி, இரக்கத்தையும் விசுவாசத்தையும் செஞ்சுட்டு தசமமாக செலுத்தாம இருந்தா கூட அங்க வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ரெண்டையுமே செய்யணும்னா வசனம் சொல்லுது, இரண்டையும் செய்ய வேண்டும். ஒன்ன செஞ்சு ஒன்ன விட்டுறாத. ஓ சுயலாபத்துக்காக ஒன்ன செஞ்சு ஒன்ன விட்டுறாத. நான் சொல்லியிருக்கிற ரெண்டையும் செய். இல்ல ஆண்டவரே, எனக்கு இது அந்த அளவுக்கு இரக்கமெல்லாம் நான் யார் மேலேயும் பட முடியாது. நீ இரக்கம் படாத. உனக்குள்ள கிறிஸ்து வாழ்றதுனால நீ இரக்கமாயிரு. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக நான் இந்த பரிசேயர் சதிசேயர் அவர்களுக்காக சத்தியத்தை மாற்றிக்கொள்வார்கள். உலகத்திலே மிகப்பெரிய துரோகி யார் தெரியுமா? சூழ்நிலைக்கு ஏற்றார் மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உலகத்திலே மன்னிக்கப்பட முடியாத துரோகிகள். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல வார்த்தைகளை பயன்படுத்தி
தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசி நடிப்பவர்கள் உலகத்திலே மோசமானவர்கள் இருக்கிறதுல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடாது. லூக்கால சொல்லி இருக்குது, அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையான ரட்சிப்பு, உண்மையான விசுவாசம், உண்மையான மனமற்றம் வெளிப்படையாக ஆவியின் கனியின் மூலமாக தான் நாம் கிறிஸ்துவின் இடத்திலே மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு நாம் காட்ட முடியும். யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் என்ன பண்ண வேண்டும்? கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுங்கள். நீங்கள் போய் கனி கொடுங்க. அதுக்குதான் தேவன் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாராம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல, மனம் திரும்புவது ஏற்ற கனி கொடுங்கள். இங்க சொல்ற, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி கொடுக்கிற வாழ்வு நமக்குள்ள இருக்கிறதா? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். இந்த புரிதல் நமக்குள்ள வந்தால் போதும். இதுதான் திசை மாற்றுகிற மனம் திரும்புதல். மொத்தமா மாத்தணும், டோட்டல் சேஞ்ச். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த அந்த கல்லன் இடத்துல எதிர்பார்த்தார். அவனுக்குள்ள அதெல்லாம் இருந்தது, முற்றிலுமான மாற்றம் இருந்தது. சும்மா அப்ப மட்டும் வருந்துகிறது அல்ல, தப்பு செஞ்சுட்டு வருந்துறது அல்ல. ஆண்டவரே, இனிமேல் நான் இந்த பக்கம் திரும்ப மாட்டேன் என்கிற மனம் திரும்புதல். சிலர் விட்டுட்டு வந்துருவாங்க, ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது அதை போய் செஞ்சுட்டுருவாங்க. அப்புறம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இது என்ன மனம் திரும்புதல்? இது மனம் திரும்புதல் அல்ல. அதுக்கு மன வருத்தம். அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? மன வருத்தம். மன வருத்தப்படக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். இதுதான் இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தைக்கு நேரா போலாம். யோவான் 19:26-27 வாசிக்கலாம். யோவான் 19:26-27 வேதம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இது தேவன் அவர்களுக்கு செய்கிறதான மெய்யான ஆறுதல். நாம உண்மையாக மனம் திரும்பி தேவனுக்கு பக்கம் நாம் இருப்போமானால் தேவன் நிச்சயமாக நமக்குள் ஒரு மெய்யான ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். மெய்யான ஒரு ஆறுதலை தேவன் தருகிறார். அதோட மாத்திரமல்ல, தேவன் நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது, நமக்கு ஒரு தேவை நேரத்தில் இருக்கும்போது, ஏற்ற நேரத்தில் நமக்கு ஒரு மெய்யான ஆறுதலை வசனத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக அவர் கொடுக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? ஆறுதலின் தெய்வம். பாட்டு பாடுங்க. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவாலே நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். நல்லா கவனி. அவரே சிலுவையில் இருக்கிறாருங்க. அவரே சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட வடியுது. ஆனா அவர் சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆறுதல் படுத்துகிறவர் நம்முடைய தேவன். இந்த ஆறுதல் நமக்கு உண்டு. நான் சொல்றேன், உங்களுக்கும் தேவன் ஆறுதல் படுத்துவார். ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு வரும். மெய்யான ஆறுதல். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆறுதல் உண்டு? மெய்யான ஆறுதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் மூன்றாவது வார்த்தை. ரோமர் 8:36 வாசிக்கலாமா? ரோமர் 8:36, ரோமர் 8:36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில்
அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம். இந்த எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு மெய்யான ஆறுதலை அவர் கொடுக்கிறார். இதுதான் பவுலினுடைய கூற்று, பவுலினுடைய வார்த்தை தான். எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது எனக்கு. ஏன்னா அவர் எனக்கு மெய்யான ஆறுதல், ஜெயம் கொள்ளுகிறோம். எனக்கு உண்மையான ஆறுதல் உண்டு. ஏனென்றால் பவுலுக்கு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் இயேசு என்னை விட்டு விலகவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். இயேசுவின் ஆறுதல் கொஞ்ச நாள் மட்டும் கிடையாது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். சொல்லுங்க, வசனத்தை முடிங்க. மரண வரைக்கும் எனக்கு மெய்யான ஆறுதல் உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஆறுதல் படுத்துகிறவர். மனுஷன் சொன்ன வார்த்தைகள்லாம் ஆறுதல் படுத்தாது. ஆனால் தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அப்படியே கண்களில் கண்ணீர் மாலை மாலையாக கொட்டுகிறது. என்ன ரீசன்? அவர் நேரடியாக பார்த்தோமா, இல்லை நம்மளை தோல்ல தட்டி நம்ம கிட்ட வந்து ஏதாவது காசை கொடுத்துட்டு பேசினாரு? இல்லையே. ஒரு வார்த்தை என் உள்ளத்தை மாற்றுகிறது, என்னை இன்னும் ஓட வைக்கிறது, என்னை இன்னும் அதிகமாக செயல்பட வைக்கிறது. அந்த ஒரு வார்த்தை. அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். யோவான் 14:18 வாசிக்கலாம். ஜான் 14:18 வாசிங்க. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நன்றாக கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? திக்கற்றவர்களாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அடுத்தது, உங்களிடத்தில் வருவேன். அடுத்தது, இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியா நீங்களும் பிழைப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் மெய்யான. உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றாங்க. அவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. 14:1 அதான் சொல்லுது. வாசிங்க. 14:1 யோவான். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா. உங்க இருதயம் கலங்க கூடாது. உங்க இருதயம் கலங்க கூடாது. நான் உங்களை சும்மா ஏதோ அழைச்சிட்டு என்னால் முடியலை என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்றதுக்காக நான் உங்களை அழைக்கவில்லை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால் நம்முடைய கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். இதுதான் மெய்யான ஆறுதல். ஒரு பாட்டு வரி, ஒரு சாங் கேட்கிறோம், ஒரு பாடல் ஆராதனையில் பாடுறோம், அது நமக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கிறது. எத்தனை பேர் தான் சொல்ல மெய்யான ஆறுதல் எனக்கு இயேசுவினிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சங்கீதம் 48:14 தான் அந்த வசனம் இருக்கு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்ம என்ன பண்ணுவாரு? நம்மை நடத்துவார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? அவர் அங்கே அந்த உறவுகை மெய்யான ஆறுதலான வார்த்தை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அந்த 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 பிரிவினையை அந்த இடத்துல சரி செய்து வைக்கிறவர் நம்முடைய தேவன். அவரே கை காலில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவர் அந்த நேரத்திலும் தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறார். சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை நாம் வித்தியாசமான கோணங்களிலே தியானிக்க முடியும். இன்றைக்கு 3வது வார்த்தை சொல்கிறது, அந்த அம்மாவுக்கும் அந்த மகனுக்கு எப்படி மெய்யான ஆறுதல் கிடைத்ததோ அதே போல உங்களுக்கும் ஒரு மெய்யான ஆறுதல் உண்டு. அவங்களுக்கு என்ன, இவ்வளவு நாள் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தோம், இவரையும் இப்படி சிலுவையில் அடிச்சிட்டாங்களே. இல்லை நம்ம யாரையாவது ஒரு ஆளை நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்போம். அவர் ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், இல்லை உடல் சில சரியாக நம்மளை விட்டு அவர் சீக்கிரமா இறந்து போயிருக்கலாம். நம்ம நினைக்கலாம், ஐயோ இப்படி இருந்தாரே, இந்த மாதிரி நேரத்திலாம் இருந்திருந்தா நமக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கும் நம்ம அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுவல்ல ஆறுதல். இயேசு எனக்கு ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார், என்னை ஆறுதல் படுத்துவார். ஏசாயால 49:14 சொல்லி, சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார். வாசிங்க ஏசாயா 49:14. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 49:14. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இவ்வளவு மெய்யான ஆறுதல் படுத்துற தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு சில நேரங்களில் நம்முடைய மனசு என்ன தெரியுமா சொல்லும்? சியோன்னா நம்ம தான். நம்ம என்ன சொல்றோமா? கர்த்தர் என்னை
நம்ம வெளியில வாய் திறந்து சொல்ல மாட்டோம். எங்க இருக்கோம்? சீயோனே, கர்த்தர் என்னை மறந்தார், கைவிட்டார் என்று புலம்புகிறது. ஆனா நான் ஒன்றை இதே அதிகாரத்துல, இதே வசனத்துல கர்த்தர் நமக்கு ஒரு பதில வச்சிருக்கிறார். வாசிக்கலாமா? 14 வாசிங்க, 13 வாசிங்களா? 13. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். நல்ல கவனி, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன பண்ணாரு? ஆறுதல் செய்தார். அடுத்தது சிறுமைப்பட்டிருக்கிற, நல்ல கவனி, ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டிருக்கிறேன், நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். உண்மைதாயா, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லி இருக்கிறேன், என்ன சொல்லி இருக்கிறேன்? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார், என் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்கல, இதெல்லாம் நான் மனசுக்குள்ள போட்டு குழப்பி இருக்கிறேன். இதற்கு என்ன விடை? கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். தம்முடையவர் மேல் அவர் இரக்கமாய் இருக்கிறார். இரக்கமாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்ய போறேன் என்று நமக்கு சொல்றார். 15 வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார், என் குடும்பத்தை நினைக்கவில்லை என்று நீங்கள் புலம்ப தேவையில்லை. அப்படி புலம்ப இருந்தாலும் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார்.